சங்கீத புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனம். எடுத்தவர்கள் வாசிங்க. சங்கீதம் 23:5. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்துக்காக இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். இதன்படிதான் நம்ம இந்த மாதம் முழுவதும் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த வசனத்தில் தாவீது சொல்வது போல, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் இந்த வார்த்தையை சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய ஆசீர்வாதத்தினால நிரம்பி வழியணும். அவருடைய சமாதானத்தினாலே நிரம்பி வழியணும். கர்த்தருடைய கிருபை நம்ம வாழ்க்கையில நிரம்பி வழிகிற வாழ்க்கை வேண்டும். அல்லேலூயா. ஏதோ தேவைகள் சந்திக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை இல்ல, நிரம்பி வழிகிற வாழ்க்கையை தேவன் தர அவர் அன்புள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அன்றாட தேவையோ அல்லது சில தேவைகள் மட்டும் சந்திக்கப்பட்டிருக்கும். அது ஒரு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் கிடையாது. நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்க ஆசீர்வாதம் வருகிறது. அதுதான் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். அப்ப தாவீது சொல்லுகிறார், என் தலையை எண்ணெயினால் நீர் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஒரு நிமிஷம் கண்களை மூடி கரங்களை வைத்து சொல்லுவோமா? ஆண்டவரே, இந்த நவம்பர் மாதத்துக்குள்ள எங்களை கொண்டு வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தகப்பனே, என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுங்கப்பா. இந்த மாதத்துல நான் செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிரம்பி வழியட்டும். ஆண்டவரே, என் கைகளின் பிரயாசத்தின் பலன் நிரம்பி வழியட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் இந்த மாதத்துல நிரம்பி வழியத்தக்க உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். நீங்க விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அப்படியே ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. சில காரியங்களை நம்ம தியானிப்போம். ஏற்கனவே பேதுருவை பத்தி அநேக காரியங்களை தியானித்து இருக்கிறோம். இன்றைக்கும் பேதுருவை பத்தி சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். அதாவது நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, கொடுக்கணும், கீழ்ப்படியணும். இந்த ரெண்டு காரியம் இருக்கும் பொழுது நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியும். அல்லேலூயா. ஒன்னு கொடுக்கணும், இரண்டாவது கீழ்ப்படியணும். இந்த ரெண்டும் நமக்குள்ள சரியா இருந்துச்சுன்னா ஆண்டவர் நம்முடைய பாத்திரத்தை அவர் நிரப்புவார். நீ எதை விரும்புகிறாயோ அதை உன் பாத்திரத்தை நிரப்பி வழிந்தோடும்படி கர்த்தர் செய்வார். தாவீது தானே சொல்றாரு, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சமாதானம் வேணும், நிம்மதி வேணும், பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம் வேணும். இந்த பொருளாதார ஆசீர்வாதம் ஏதோ அன்றாட தேவைகள் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கு. நிரம்பி வழிகிற ஒரு பொருளாதார ஆசீர்வாதம் நமக்கு இருக்கா? இல்லைன்னா இல்லை. அல்லேலூயா. அப்ப தேவன் அதை கொடுக்க அவர் அன்புள்ள தேவனாய் இருக்கிறார். அப்ப இந்த மாதத்துல நிச்சயம் நடக்கும். நீங்க விசுவாசிங்க. ஆண்டவர் இந்த மாதத்துல நிரம்பி வழியும்படி அவர் எனக்கு தருவார். அப்ப இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம கொடுக்கணும், இன்னொன்று கீழ்ப்படியணும். கொடுக்கணும் என்றவனே நமக்கு உடனே ஞாபகம் வருவது எதுன்னா, பணத்தை கொடுக்கணும். நான் என்னைக்குமே கொடுக்கிற விஷயத்துல பணத்தை முதல்ல வைக்க மாட்டேன். அல்லேலூயா. கொடுக்கிற விஷயத்துல நிறைய இருக்கு. ஆண்டவர் கொடுக்க வேண்டிய காரியங்கள், நம்மள்டேந்து தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கு. அதுல ஒன்றுதான் பணம். பணம் தான் எல்லாத்திலும் பிரதானமானது, அதுதான் கொடுக்க போறோம் அப்படி கிடையாது. அப்ப கொடுக்கணும், கீழ்ப்படியணும். கர்த்தர் நம் பாத்திரம் நிரம்பி வழியும்படி அவர் செய்வார். சில நேரத்தில் ஆண்டவருக்கு கொடுப்போம், கீழ்ப்படிய மாட்டோம். அல்லேலூயா. சில நேரத்தில் கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம், ஆனா கொடுக்க மாட்டோம். இப்படி சில பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கும். சில ஆசீர்வாதத்துல இது ரெண்டும் சரியா இருக்கணும். வெள்ளிக்கிழமை கூட சுகமளிக்கும் ஆராதனை நான் நடத்தும் பொழுது உங்களோட நான் இந்த ஒரு காரியத்தை சொன்னேன். ரெண்டு காரியம் சொன்னேன். ஒன்று, விசுவாசம் இருக்கணும். என்னது? விசுவாசம் இருக்கணும், நல் மனசாட்சி இருக்கணும். உனக்கு விசுவாசம் இருந்து நல்ல மனசாட்சி இல்லைன்னா உன் விசுவாசம் வீணானது. அல்லேலூயா.
அதுதான் பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்றாரு, சிலர் நல் மனசாட்சியை தள்ளி விட்டுட்டு தங்களுடைய விசுவாச கப்பலை சேதப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. இப்ப விசுவாசம் என்ன? இயேசுதான் மெய்யான தேவன், அவர் தான் என்னை ரட்சித்தார், அவர் தான் என்னை ஆசீர்வதிக்கிறவர், அவர் தான் என்னை உயர்த்துகிறவர், எனக்காக சிலுவையில ரத்தம் சிந்தினவர் அவர் தான். இதை விசுவாசிக்கிறோமா இல்லையா? ஆனா நல் மனசாட்சி என்பது அந்த தேவனுக்கு என்னை அர்ப்பணிக்கணும், அந்த தேவனிடத்துல நான் ஜெபிக்கணும், இயேசுக்கு முன்பாக நான் தாழ்மைப்படணும், அவருக்கு நேரத்தை கொடுக்கணும், அவரை உயர்த்தணும், அவர் வார்த்தையின்படி என் வாழ்க்கை மாறணும். இதுதான் நல் மனசாட்சி. அல்லேலூயா. அப்ப கர்த்தரை விசுவாசிப்போம், ஆனா வாழ்க்கை எப்படி இருக்கும்? நல் மனசாட்சி இருக்காது. நீங்களே கேட்டு பாருங்க, மனசாட்சி இல்லாம எத்தனை நாள் நம்ம தூங்கிட்டோம் ஜெபிக்காம? மனசாட்சி இல்லாம எத்தனை நாள் வேதம் வாசிக்காம இருந்திருக்கிறோம்? மனசாட்சி இல்லாம ஆண்டவருக்கு எத்தனை நாள் நம்ம கடினப்படுத்திருக்கிறோம் இருதயத்தை? அல்லேலூயா. விசுவாசம் இருக்கு, ஆனா நல் மனசாட்சி இல்லாதால அந்த விசுவாசம் விருதுவாய் இருக்கிறது. அப்ப நம்ம நினைப்போம், சர்ச்சைக்கு போறேன், ஆலயத்துக்கு போறேன், காணிக்கை கொடுக்கிறேன், எல்லா ஜபத்துக்கும் போறேன், ஆனா ஆசீர்வாதம் வரலையே. ஏன்னா நல் மனசாட்சி நமக்கு தூர வச்சிருப்போம், சில காரியங்களை விடாம இருப்போம், சில பாவத்தை விடாம இருப்போம், கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம இன்னும் செவி கொடுக்காம இருப்போம். அதுல நமக்கு தெரியல. உனக்கு மனசாட்சி இருக்கா? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? இப்படி பேசுறியே, உனக்கு மனசாட்சி இருக்கா? அப்ப நம்ம ஆண்டவர் நம்மளை கேட்பாரு, நான் உன்னை ரட்சித்தேன், உனக்கு மனசாட்சி இருக்கா? எனக்காக இப்படி வாழணுமாச்சு, இப்படி இருக்கணுமே, இப்படி செய்யணுமே, செய்யறியா? அல்லேலூயா. அப்ப சத்தியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆசீர்வாதம் என்பது தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்ய வேண்டும். தேவ வார்த்தையில நம்ம வளரும் பொழுது நம்மளை ஆண்டவர் அளவில்லாமல் அவர் ஆசீர்வாதத்தினால நிரப்புவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு அநேகம் நம்ம நினைக்கிறோம், சுகம் அளிப்பது, வியாதியிலிருந்து சுகம் கொடுத்தாரு, இதெல்லாம் எல்லாருக்கும் ஆண்டவர் தருவார். எல்லாருக்கும் ஆண்டவர் தருவாரா தர மாட்டாரா? இப்போ ஒரு உதாரணமா சொல்றேன். ஒரு டாக்டர் இருக்காரு, அந்த டாக்டர்கிட்ட போய் கெஞ்சி கூத்த ஆண்டவர் அவர்கிட்ட போயிட்டு, ஐயா எனக்கு உடம்பு சரியில்லை, காசு வைத்ததுக்கு காசு இல்லை, ஏதாவது செய்யணும். அவர் என்ன செய்வார்? இறக்கப்பட்டு ஒரு மாத்திரையை கொடுத்து உனக்கு சுகம் கொடுத்துருவார். செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார். அதே அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு உங்க சொத்துல பாதி கொடுக்கணும் கேட்பாரா? யாருக்கு கொடுப்பாரு சொத்தை? அவர் பிள்ளைக்கு தான் கொடுப்பாரு. அப்ப நீ சுகத்தை தேடி வந்தா, நீ அதாவது உன் தேவைக்கு மட்டும் இயேசுவை தேடுனா அது மட்டும் உனக்கு கொடுக்கும் அப்பப்ப. நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருக்க முடியாது. அல்லேலூயா. நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா பரலோகத்தின் ஆசீர்வாதம் உனக்குள்ளே வரும். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கை நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதமாய் மாறணும் என்றால் நாம கொடுக்கணும், கீழ்ப்படியணும். இந்த ரெண்டு காரியத்தை வச்சுதான் இந்த மாதம் முழுவதும் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் ஆவியானவர் நம்மளோடு பேசுவார். அல்லேலூயா. அதுதான் பேதுருவை பத்தி சொன்ன. பேதுரு வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா, ஒரு மீன் பிடிக்கிறவர். அவர் மீன் பிடிக்கிற தொழிலை செய்து கொண்டிருந்தார். அப்ப அவர் ஒரு நாள் கடலுக்கு மீன் பிடிக்க போகிறார். நீங்க லூக்கா புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுல இந்த காரியங்கள்லாம் இருக்கு. வீட்டுக்கு போய் கூட வாசித்து பாருங்க. படிக்க தெரிஞ்சவங்க, நான் நல்லா சொல்றேன், உங்களுக்கு படிக்க தெரியும்னா உங்க வீட்டுல அமர்ந்து வேதத்தை வாசிங்க. அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அல்லேலூயா. சும்மா ஒரு 10 வசனத்தை வாசினா உங்களுக்கு தெரியாது, குடும்பத்தில் இருக்கிற எல்லா அசுத்தாவையும் வீட்டை விட்டு ஓடும். எல்லா துன்மார்க்க கிரியெல்லாம் அருவருப்பு காரணம் நீங்கும். கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. படிக்க தெரிஞ்ச நாம வீட்டுல வேதத்தை தொடாம இருந்தா உனக்கு நல்ல மனசாட்சி இருக்கா? இப்ப இப்படிதான் கேட்கணும் இல்ல, மனசாட்சி இருக்கா உனக்கு? எங்கேயாச்சும் மனசாட்சி இருக்கா? ஒரு உறவை பேசுற, தெருவா பேசுற, அங்க போற இங்க போற, மிளகாத்தூள் வாங்கணும், புளியை வாங்கணும், கடுகு வாங்கணும், எல்லாத்தையும் கரெக்டா வாங்கிட்டு வர, அந்த 4 வசனத்தை வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், வீடு கட்டணும் ஆண்டவரே, முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டை கட்டி என்ன பண்ண போற? நீ தான் வசனத்தை வாசிக்க மாட்டியா? அப்புறம் வீட்டை கட்டி நல்லா படுத்து தூக்க போற. அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்ப ஆண்டவர்கிட்ட நம்ம கொடுக்க அவர் சொல்ற, கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு சின்ன வீடா இருந்தாலும் அந்த வீட்டுல தேவ பிரசன்னத்தை நீ கொண்டுட்டு வா. உனக்குள்ள பரலோகத்தை கொண்டு வர வல்லமையை கர்த்தர் வச்சிருக்காரு நமக்குள்ள. தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? பரலோகம் எங்கே மேல இருக்கு? சீயோன் ஆண்டவர் மேல இல்ல. தேவன் எங்க இருக்கிறாரோ அதுதான் பரலோகம். அல்லேலூயா. நீ ஆராதிச்சனா தேவன் இறங்கி வந்துருவார். உன் வீடு பரலோகமா இருக்கு. எத்தனை முறை உன் வீட்டை பரலோகமா நீ மாத்திருக்கிற?
எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டு, எப்போ பார்த்தாலும் ஒரே டயர்டு, ஒரே சோறு. எம்மா வேலை. யாருக்கு வேலை செஞ்ச? உனக்கு செஞ்சிருப்பா, உன் பிள்ளைக்கு செஞ்சிருப்பா, குடும்பத்துக்கு வேலை செஞ்சிருப்பா. ஆண்டவருக்கா செஞ்ச? ஒரே டயர்டா இருக்கு. யாருக்கு வேலை செஞ்சுட்டு வந்த? அல்லேலூயா. உலகத்தில் அநேக கஷ்டங்கள் உண்டாலும் நம்ம குடும்பத்தில் பரலோகத்தின் பிரசனத்தை கொண்டு வருவது நம்ம ஒருவருக்கும் ஆண்டவர் அந்த வல்லமையை கொடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப கடந்த அந்த 7 நாள் எத்தனை முறை நீ பரலோகத்தை உங்க வீட்டுக்குள்ள அழைச்ச? எத்தனை பேர் உங்க வீட்டுல ஆண்டவர் உலாவினாரு? அல்லேலூயா. மனசாட்சி இருக்கா உனக்கு? இப்ப ஆண்டவரை கேட்பார், மனசாட்சி இருக்கா உனக்கு? எத்தனை நாளுமே என்ன கூப்பிடாம உன் வீட்டுல வச்சிருக்க? நீனு ரட்சிக்கப்படாத வீட்டுலாம் பார்த்தா பூஜை ரூம்னு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. அதுல வரிசல் அத்தனை படமும் மாட்டி வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா நம்ம ரட்சிக்கப்பட்டு நம்ம பண்ற சேட்டெல்லாம் இருக்க கொஞ்ச நெஞ்சம் கிடையாது, கொஞ்ச நெஞ்சம் சேட்டை கிடையாது. ஆண்டவர் எதை கிருபையா வச்சிருக்கிறார். ரட்சிக்கப்படாத முன்பு அவ்வளவு பக்தி வைராக்கியம். அந்த சாவிக்கு தெருவெல்லாம் உழுந்து பிறண்டு இருக்கிறோம், அங்க பிரச்சனை பண்ணிருக்கிறோம். உடம்பு விளக்குது, அது அதெல்லாம் பார்த்தோமா கோயில்ல 100 பேர் இருப்பான், பிறண்டு ஓடிட்டு. அல்லேலூயா. மண்ணுல சோத்தை போட்டு தின்றது. எவ்வளவு பக்தி வைராக்கியம் பாருங்க. காலையிலே எழுந்திரிச்சு அந்த பால் காவடியை தூக்கிட்டு, எப்ப இது உழுவுன்னு பார்த்தா தெரியும், சாந்தத்துக்குள்ள கீழே உழுந்துரும் போட்டுக்கடா, சோர்த்திங்கம்மா கொள்ளாம அதை தூக்கிட்டு. இன்னைக்கு மனசாட்சி இருக்கா உனக்கு? ஆண்டவர் கேட்பார். அன்னைக்கு தூக்கிட்டு அலைஞ்சிய தெருவா. அல்லேலூயா. அன்னைக்கு பால் குடத்தை தலையில தூக்கிட்டு கை வலிச்சாலும் பிடிச்சிக்கிட்டு நின்னிய. இன்னைக்கு 5 நிமிஷம் பைப்ல பிடிச்சி படிக்க முடியாத உட்காந்துருக்க. மனசாட்சி இருக்கா? அல்லேலூயா. கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தாவீது சொல்லுகிற, கர்த்தர் என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணினார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பேதுரு மீன் பிடிக்கிறவரா இருந்தாரு. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டார். ஒரு மீன் கூட அகப்படல. இல்ல, போன வார்த்தை தான் தியானிக்கிற, ஒரு மீன் கூட அகப்படல. இப்ப நடக்கிற காரியம், இயேசு அங்க வருகிறார். எங்க வர்றாரு? இயேசு அங்க வருகிறார். இப்ப அவர் பேதுருடைய படகுல அவர் ஏறுறார். பேதுரு என்ன சொல்லியிருக்கணும்? நாங்களே இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீனும் கிடைக்கல, போட்டெல்லாம் கழுவலான் இருக்கோம். நீங்க வேற ஐயா வேற வண்டியை பாருங்க, வேற படகை பாருங்க, கொஞ்சம் அப்படி அந்த படகுல ஏறுங்க, எனக்கு வேலை இருக்கு. அல்லேலூயா. அவன் நினைக்கல. அவனோட சூழ்நிலை எப்படி தெரியுங்களா? இரவு முழுவதும் சோர்ந்து போயிட்டு, வலை வீசி கைகள்லாம் வலிச்சு போயிட்டு, இன்னைக்கு என்ன நம்ம செய்ய போறோம், குடும்பத்துக்கு என்ன ஆகாரத்தை கொடுக்க போறோம்னு தெரியாம ஒரு புரியாத ஒரு நிலையில ஏசப்பா வந்தபோது அவன் செஞ்சது, தன்னுடைய படகை அவர்கிட்ட கொடுத்தான். பேதுரு படகை கேட்கிறார், பேதுரு கொஞ்சம் தள்ள, கரையை விட்டு கொஞ்சம் தள்ளு, நான் அது மேல ஏறணும். அவன் தள்ளி விடுறான். ஆண்டவர் அது மேல ஏறி பிரசங்கம் பண்றார். அல்லேலூயா. பேதுரு முதலாவது தன்னோட சூழ்நிலை ரொம்ப மோசம்தான், ரொம்ப கஷ்டம்தான், சோர்ந்து போயிருக்கிறான். ஆனா அந்த வேலையிலும் அவங்கிட்ட இருக்கிற ஒரு காரியத்தை ஆண்டவருக்கு கொடுக்கிறான். அல்லேலூயா. படகை கொடுத்தான். அடுத்து பாத்தீங்கன்னா, இப்ப ஆண்டவர் சொல்றார், பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டார். பேதுருடைய படகுல நின்று ஆண்டோடைய வார்த்தையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இப்ப பேதுரை பார்த்து சொல்றாரு, எப்பா இன்னும் கொஞ்சம் ஆழத்துல தள்ளு. எங்க? இன்னும் கொஞ்சம் ஆழத்துல தள்ளு. ஐயா, நாங்க இரவு முழுவதும் ஆழத்துல தான் இருந்தோம். எத்தனை நேரம் ஆழத்துல போய் பார்த்தோம், ஒன்னும் மீன் கிடைக்கல. இப்ப எங்க நான் தள்ளுறது? என்னால முடியலையா, பலனே இல்லை. அவன் சொல்லல, கொஞ்சம் பலன் தான் இருக்கலாம். அந்த பலனை தேவனுக்கு கொடுக்குறான் பாருங்க. அந்த படகு ஆழத்துல தள்ளுறான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தான் மேசியா, அவர் தான் கிறிஸ்துலாம் அவனுக்கு தெரியாது. ஏதோ ஒரு போதகர், என்னது ஒரு போதகர் வந்து இருக்கிறார், அறிவிக்கிறார், அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறான் பேதுரு. அல்லேலூயா. இப்ப பாருங்க, இப்ப சொல்றாரு ஏசப்பா பேதுருவை பார்த்து, வலையை கொஞ்சம் போடுப்பா. என்ன சொல்றாரு? எப்படி இருக்கும் அவனுக்கு? ஐயா, வலை நைட்டு போல இரவு முழுவதும் 100 தடவைக்கு மேல வலை போட்டிருப்பேன், ஒண்ணுமே அகப்படல. அது கரையில மீனே இருக்காது. கடற்கரையில மீன் இருக்கும், கரையில யாராச்சும் மீனுங்கன்னு பாத்திருக்கீங்களா? அப்ப அவர் கொஞ்சம் தான் ஆழத்தை தள்ளி இருக்கு, வலைய போட சொல்றாரு. அவன் சொல்றான், இரவு முழுவதும் பிரயாசப்பட்ட ஒண்ணும் கிடைக்கல ஆண்டவரே, ஆனாலும் உங்களுடைய வார்த்தையின்படி நான் செய்யறேன். கீழ்படுகிறான் பாருங்க. இருக்கிறத கொடுத்துட்டான், படகை கொடுத்தான், பலனையும் கொடுத்தான், வலையும் கொடுத்துட்டான். நான் போடுறேன் ஆண்டவரே, உங்களுக்காக போடுறேன். அல்லேலூயா. கீழ்படுகிறான். ஆனாலும் அந்த வசனத்தை நீங்க வாசி பார்த்தனா தெரியும். லூக்கா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல அதை வாசித்து பாருங்க. அதற்கு சீமோன், ஐயரே, இரவு முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே
வலையை போடுகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் செய்ய தன்னை ஒப்பு கொடுத்தான். அப்ப பாருங்க, நடந்தது என்ன தெரியுங்களா? வசனம் சொல்லுகிறது, அவன் வலை கிழியத்தக்க மீன்களை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதத்தை பேதுரு பார்க்கிறான். நீ கொடுங்கள், கீழ்ப்படிங்கள், உங்களுக்கு நிரம்பி வழியத்தக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்ப பார்த்தபோது வலை கிழியத்தக்க மீன், நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்க அப்படியே கற்பனை பண்ணி பார்க்கணும். சும்மா இந்த கவன மீன், நெத்திலி மீன், சின்ன சின்ன மீன், ஒரு மீனே 10 கிலோ 5 கிலோ வந்துடும். அல்லேலூயா. ஒரு மீனை விற்றாலே அன்னைக்கு உள்ள நாட்களுக்கான ஆகாரத்துக்கு அவனுக்கு சரியா இருக்கும். வலைய கிழித்தக்க மீன். அப்புறம் சொல்லப்பட்டிருக்கு, 3 படகு நிறைய அந்த மீனை நிரப்பினாங்களாம். இப்ப நிரம்புது பாருங்க. அல்லேலூயா. எத்தனை படகு? ஒரு வலையில மீனை பிடிச்சு எடுக்க 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 வந்துகிட்டே இருக்கு மீன். 3 படகு முழுவதும் மீன்கள் நிரப்பப்பட்டது. இந்த காரியம் ஆண்டவர் ஏன் எழுதி வச்சிருக்கிறாரு? உன் சொந்த பலத்துல, சொந்த ஞானத்துல நீ என்னதான் பிரயாசப்பட்டாலும் அது உலகத்தின் பிரயாசம் தான் உனக்கு வந்து சேரும். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் எங்க கிடைக்கும்? கர்த்தரோடு நீ இணைந்து கொள்ளணும், ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். பேதுரு இயேசுவோடு அவன் இணைஞ்சுக்கிட்டான். ஆண்டவரோடு முதல்ல தனியா போனான் கடலுக்கு, இப்ப எங்க போறான்? ஆண்டவரோடு இணைந்து படகுகளை ஏத்திட்டு வலைய போடுறான். வலை கிழியத்தக்க மீன்களை கர்த்தர் கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பேதுருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, பிரயாசத்துக்கு ஒரு பலனே இல்லாத ஒரு வாழ்க்கை. அவன் வாழ்க்கை எப்படி இருந்தது? பிரயாசப்பட்டும் பலன் இல்லை. நம்ம வாழ்க்கை அப்படிதான். எத்தனையோ காரியங்களை பிரயாசப்படுறோம். பிள்ளைங்க வாழ்க்கையில, குடும்பத்துல எத்தனையோ காரியம் நடக்கணும்னு பிரயாசப்படுறோம், பலனே ஒண்ணும் வரமாட்டேங்குது. அல்லேலூயா. நான் பேதுரு வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. இரவு முழுதும் பிரயாசப்பட்டு பலன் இல்லைங்க. அல்லேலூயா. அந்த வாழ்க்கையை தான் ஆண்டவர் பிரயாசத்தின் பலனை கொடுக்கிற வாழ்வாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. அடுத்து பாத்தீங்கன்னா, பேதுருடைய வாழ்க்கை ஒரு வெறுமை நிறைந்த வாழ்க்கை. எப்படி இருந்தது? வலையிலும் ஒண்ணு இல்லை, போட்டிலும் ஒண்ணு இல்லை, கையிலும் ஒண்ணு இல்லை, வலையை அலசிட்டு இருக்கிற வெறுமை. நம்ம வாழ்க்கையில் அப்படி இருக்கும். எல்லாம் இருக்கிற மாரி இருக்கும், ஆனா ஒண்ணு இல்லாத வெறுமையா இருக்கும். சிலத்துல ஒண்ணுமே இருக்காது. அல்லேலூயா. வெறுமை. ஆனா பேதுரு தன் படகை, தன்னுடைய பலத்தை, வலையை ஆண்டவருக்கு கொடுத்து கீழ்ப்படித்தான். ஆண்டவர் வெறுமையை மாற்றினார். வடிந்தோடும் ஒரு ஆசீர்வாதம் அவனுக்குள்ளே வந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 3வது பேதுரு வாழ்க்கையில அவன் மட்டும் ஆசீர்வதிக்கப்படல, அவனை சுற்றி உள்ள யாவரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அந்த வலையில மீனை பிடிச்ச உடனே அவனால இழுக்க முடியல. இப்ப சுற்றி உள்ள தன் நண்பர்கள்லாம் கூப்பிடுறான். எல்லாரும் வராங்க, வந்து சேர்ந்து அந்த வலையை இழுத்து அந்த மீனெல்லாம் நிரப்புறாங்க, எடுத்து எடுத்து. அல்லேலூயா. இப்ப எல்லாருக்கும் மீன் கிடைச்சிருக்கும், பங்கு கொடுத்துருப்பான்ல உதவி செஞ்சவங்களுக்கெல்லாம். பாருங்க, அவன் மட்டும் ஆசீர்வதிக்கப்படல, அவனை சேர்ந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். நீங்க நான் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை ஒழுங்கா கொடுத்து கீழ்ப்படிய வேண்டிய காரியங்களை கீழ்ப்படிந்தா நான் மட்டும் ஆசீர்வதிக்கப்பட மாட்டேன், என்னை சேர்ந்தவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதான் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். அதான் தாவீது சொல்லுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இப்படி என் வாழ்க்கை மாறணும், ஒரு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் வேணும்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்காக கொடுங்க. எதை கொடுக்கணும்? உங்க பலனை கொடுங்க, உங்க நேரத்தை கொடுங்க. உங்களுக்கு முடியாத சூழ்நிலையிலும் கொஞ்சம் முழங்கால் போட்டு ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நாள் முழுவதும் எத்தனை வேலை செஞ்சேன், காலைல எழுந்திரிச்ச, வயலுக்கு போன, களை எடுத்த, ஆட்டுக்கு பில்லறுத்து போட்ட, மாட்டை குளிப்பாட்டின, பால் கறந்த, ஊட்ட கூட்டின, சமைச்ச, எல்லாம் செஞ்சேன். ஒரு காலை மடக்கி முழங்கால் போட்டு நன்றி ஆண்டவர்னு சொல்றதுக்கு முடியல. மனசாட்சி இருக்கா உங்களுக்கு? நான் கேட்கலப்பா, ஆவியானவர் பேசுற சொல்ற, இவர் என்னடா அப்படி பேசிட்டு இருக்காரு அப்படிலாம் நினைக்க கூடாது. அல்லேலூயா. உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. நான் சொன்ன வார்த்தை நீங்க கேட்டு பாருங்க. காலைல எழுந்திருக்கிற வேலைக்கு போறோம், என்னென்ன வேலைலாம் பார்க்குறோம். 8 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செய்யறோம் இல்ல, ஒரு 5 நிமிஷம் முழங்கால் போட்டு நன்றி ஆண்டவரே, இந்த நாளை ஆசீர்வதிங்க, இப்படி கிருபை என்னை நிரப்பட்டு என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க, இன்னைக்கு செய்யற வேலைகள் எல்லாம் இப்படி தயவு உண்டாகட்டும். சொல்லமா? நம்ம சொல்லணும் ஆண்டோட பிள்ளைகள். அல்லேலூயா.
அதான் விசுவாசம். சும்மா நான் விசுவாசிக்கிறேன்னுட்டு பைபிளை எங்கேயாச்சும் ஒரு மூளை கிடக்கும், ஞாயிற்றுக்கிழமை எடுத்து தட்டி தூசி தட்டி தேடிட்டு கிடக்கக்கூடாது. இங்கதான் வச்சேன், அங்கதான் வச்சேன், இந்த மூளையில வச்சேன், எங்க போச்சுன்னே தெரியலன்னு பைபிளை தேடக்கூடாது. அப்ப ஆண்டவர் கேட்பார், மனசாட்சி இருக்கா உனக்கு? உன் வாழ்க்கையே இந்த பைபிள்ல தான் இருக்கு. எங்க இருக்கு உன் வாழ்க்கைய? அல்ல இந்த பைபிள். இதே நீ தேடிட்டு கிடக்குறன்னா உலக ஆசீர்வாதத்தை நீ எப்படிலாம் தேடிட்டு கிடக்கணுமே நல்லா யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. எங்க பைபிள்ல தான் எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு. அதையே எங்கேயே தொலைச்சிட்டு நீ தேடிட்டு கிடக்குறன்னா உலக ஆசீர்வாதத்தை எப்படி நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? உன்னத ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அல்லேலூயா. பேதுரு கொடுத்தான், கீழ்ப்படிந்தான். கர்த்தர் அவன் வாழ்க்கையை நிரம்பி வழிகிற ஆசீர்வாதமாய் மாற்றினார். பிரயாசத்தின் பலனை அவன் வாழ்க்கையில உண்டானது. அவன் வாழ்க்கையில் இருந்த வெறுமையை கர்த்தர் மாற்றினார். பேதுரு அவரும் ஆசீர்வதிக்கப்பட்டார். அவர் மூலம் மற்றவர்களும் அவரை சேர்ந்தவர்களும் அந்த ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாறினார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனால தாவீது சொன்னது போல ஆண்டவருடைய அபிஷேகம் நமக்கு வேணும். அதான் சொல்றாரு, என் தலையை எண்ணெயினால அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய சமூகம் உனக்குள்ள வராம வடிந்து ஓடுகிற ஆசீர்வாதத்தை நம்ம காண முடியாது. நம்ம கைக்கு நம்ம பிரயாசப்பட்டு இந்த உலகத்துல அது கர்த்தர் எல்லாருக்கும் கொடுத்தது, எல்லா மனுஷனும் கொடுத்தாரு. வேலை செஞ்சா சம்பளம் கிடைக்கும், வேலை செஞ்சா அதுக்கான பலன் கிடைக்கும். அதுல எந்த மனுஷனும் பெரிய சமாதானமா வாழ்ந்துட முடியாது. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல எப்படி இருக்குமா? வேதனையே இருக்காதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? நீ பிரயாசப்பட்டு வேலை செஞ்ச சம்பாதத்துல வேதனை இருக்கும், ஆனா கர்த்தரால் வரும் ஆசீர்வாதத்துல வேதனை இருக்காது, சமாதானமும் சந்தோஷமும் புசிப்பும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா.